சென்னை மாநகராட்சியில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அடேங்கப்பா என மக்களை ஆச்சரியப்பட வைத்திருக்கிறார் மேயர் பிரியா. மக்கள் ஆச்சரியப்படுவதெல்லாம் இருக்கட்டும், ஸ்டாலினே ஆச்சரியப்படுகிறாராம். பின்ன கடந்த ஆண்டு வரை 378 கோடி ரூபாயாக இருந்த நிதி பற்றாக்குறையானது ஒரே ஆண்டில் 5 மடங்கு அதிகரித்து 1600 கோடி ரூபாய்க்கு மேல் அதிகரித்திருக்கிறதே. இதை பார்த்தால் ஸ்டாலின் ஆச்சரியப்படாமல் என்ன செய்வார்? தேர்தல் செலவுகளை சமாளிக்க மிகப்பெரிய மெகா ஊழலுக்கு தயாராகிவிட்டது திமுக என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். தேர்தலுக்கு முன் சென்னை மாநகராட்சியின் இடைக்கால பட்ஜெட்டில் சாலைகளை சீர் செய்ய 725 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது சர்ச்சையை கிளப்பி உள்ளது. கடந்த ஆண்டு 311 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்ட நிலையில் இடைக்கால பட்ஜெட்டில் இவ்வளவு பெரிய தொகையை ஒதுக்கியது ஏன் என்கின்ற கேள்வியை எழுப்புகிறது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வரும் முன்னரே வேகமாக ஒப்பந்தங்களை வெளியிட்டு கமிஷன் பெற திமுக முயற்சிப்பதாகவே குற்றம் சாட்டப்படுகிறது. இவ்வளவு காலம் சென்னை மாநகராட்சியில் சீரழிந்து கிடந்த மயானங்களை கண்டுகொள்ளாமல் இருந்துவிட்டு இப்போது அவற்றை சீரமைக்க போகிறோம் என பெரும் தொகையை ஒதுக்கி இருக்கிறார்கள். இதுவும் கமிஷன் பெறும் முயற்சி என்றே விமர்சிக்கப்படுகிறது. ஏற்கனவே சென்னை மாநகராட்சி சார்பில் நடைபெற்ற மழைநீர் வடிகால்வாய் பணிகளில் பெரும் ஊழல் நடந்திருப்பதாக குற்றம் சாட்டப்படும் நிலையில் மாநகராட்சியின் இந்த திடீர் அறிவிப்புகள் இன்னும் பெரும் ஊழலுக்கான விதை என விமர்சிக்கப்படுகிறது. இவ்வளவு காலம் சென்னை மாநகரம் முழுவதும் குண்டும் குழியுமாக இருந்த சாலைகளை சீரமைக்காதது ஏன்? மழைநீர் வடிகால்களை தூர்வாராதது ஏன்? ப்ளீச்சிங் பவுடர் கொள்முதலில் ஊழல் நடந்ததாக புகார் எழுந்ததே, மேயர் பிரியா எடுத்த நடவடிக்கை என்ன என அடுக்கடுக்கான கேள்விகள் எழுந்தாலும் அதற்கெல்லாம் பதில் கிடைக்காது. ஏற்கனவே தேர்தல் செலவுகளுக்காக திமுக தொகுதி வாரியாக பணத்தை பதுக்க முயற்சிப்பதாக தேர்தல் ஆணையத்திடம் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. திமுகவினரும் சென்னையில் இருக்கும் பல்வேறு பகுதிகளில் பரிசு பொருட்களை குவித்து வைத்துள்ளனர். இவற்றையெல்லாம் இணைத்து பார்த்தால் இந்த திடீர் அறிவிப்புகளுக்கு பின்னாடி இருக்கும் பகீர் பிளான் புரியும். ஆனால் இதற்கு பணம் எப்படி வரப்போகிறது, எதிலிருந்து மடைமாற்றப் போகிறார்கள், எப்படி இதில் ஊழல் நடக்கப் போகிறது என்பதுதான் மிகுந்த சுவாரஸ்யமே. அதே சமயம் தேவையற்ற விளம்பர திட்டங்களால் மாநகராட்சியில் மக்கள் கட்டிய வரிப்பணம் வீணாகவும் செலவு செய்யப்பட்டுள்ளது. மாநகராட்சி மேயர் பிரியாவின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் மேயர் பிரியா சுதந்திரமாக செயல்பட முடியாதபடி அமைச்சர் சேகர்பாபு கட்டுப்படுத்துவதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே நகராட்சி துறையில் பல்வேறு ஊழல்கள் வெளிவந்து கொண்டிருக்கும் நிலையில் ஆட்சி மாற்றம் வரும்போதுதான் மாநகராட்சியில் நடந்த பெரும் ஊழல்கள் வெளிவரும் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள்.